நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். பாஜக வாக்கு திருட்டு செய்திருந்தால் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வெற்றி பெற்றிருக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆதாரமின்றி குற்றம் சாட்டும் ராகுல் காந்தி எப்போதும் தகுதி குறைந்துதான் பேசுகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே அவருடைய காலத்தில் வாக்கு திருட்டுலாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் வாக்கு திருட்டு பண்ணியிருந்தால் இப்போ நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் எப்படி திமுக எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? திமுக ஆளுங்கட்சியாக வந்திருக்கவே முடியாதுல்லவா? ராகுல் காந்தி எப்பொழுதுமே ஆதாரம் இல்லாத செயல்களை அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய தகுதி குறைந்து தான் எப்பொழுதுமே பேசிகிட்டு இருக்கார். நவராத்திரியையொட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உருவ பொம்மையை கொலுவாக வைத்து மதுரையில் ரசிகர்கள் வழிபட்டனர். நவராத்திரி வரும் 22ஆம் தேதி தொடங்கும் நிலையில் மதுரையில் ரஜினிகாந்த் இதுவரை நடித்த திரைப்படங்களின் அடிப்படையில் 230ற்கும் அதிகமான வேடங்களில் கொலு வைத்து ரசிகர்கள் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினர். அதில் ராகவேந்திரா முதல் சமீபத்திய கூலி திரைப்படம் வரை அவரது மாஸ் லுக்கிலான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.